ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 12 ஸ்டடி டிப்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா போதாது. எக்ஸ்ட்ரா மொபைலை நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பென் அப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து இதுக்கு எல்லாத்தையுமே இந்த 12 ஸ்டடி டிப்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த இயர் ஃபுல்லாக கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி நான் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி மார்க் வாங்கினேன் அந்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேபிள் போடுங்க. இப்போது வீக் டைம் டேபிளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டெய்லி டைம் டேபிளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு டைம் டேபிள். இப்போ நம்ம இந்த நேரத்தில் இது படிக்கணும், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், அப்போ நம்ம இதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகணும், இந்த டைமில் நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அதிகமாக ஹோம்ஒர்க் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக உள்ள சப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுங்க. ஓகேவா? ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படியாவது இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன சிலபஸ் இருக்குது, அப்புறமா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கைடை மட்டும் ரெஃபர் பண்ணாதீங்க. ஒரு 2-3 கைடு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறையாவே ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த கொஸ்டின் வந்து எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, மெமரைஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? எப்போவுமே நம்ம மெமரைஸ் பண்ணி படிக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம மண்டையில் நிற்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு மண்டையில் நிற்கும். இப்போது மெமரைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா இது இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த செவத்துக்குள்ளே முட்டி படிப்பாங்க. அப்படிலாம் படிக்கவே படிக்காதீங்க. ஜாலியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நோட்ஸ் மேக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது உங்களுக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் எடுக்காங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து நிறையாவே உங்களுக்கு சம்ஸ் மாதிரிலாம் வரும், ஈக்குவேஷன்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேம் இல்லைனா சார் வந்து போர்டில் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சால்வ் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் கையில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸில் அது அப்படியே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நோட்ஸு. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருக்கேன். மைண்ட் மேப் மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். மைண்ட் மேப் மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இப்போ ஏப்ரல், மார்ச் இந்த மாதிரி எழுதும்போது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே மைண்டில் நிற்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை பாருங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் கூகுள், யூடியூப் இப்போலாம் நிறையாவே வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு மாடல் நிறையாவே இருக்கும். பிடிஏ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு சாப்டர் அப்படின்னா அந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்போல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, ரிவிஷன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டாபிக் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருக்குமா என்னன்னா தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோதான் புரிஞ்சு படித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ரிவிஷன் தான் நமக்கு வந்து நல்லாவே மண்டையில் நிற்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த திரும்ப 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 பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். அதனால ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நைட் படிக்கிறீங்க அப்படின்னா காலையில இருந்து நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, குரூப் ஸ்டடி வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பீங்க. உங்களோட கிளாஸில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்கூல். இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் வந்து ஒரு அந்த குரூப்பில் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போது நம்ம வந்து நல்லா ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்டதாக நம்ம பேசணும். அதாவது குரூப் ஸ்டடி பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே குரூப் ஸ்டடி பண்ணலாம், இல்லைனா கான்ஃபரன்ஸில் கூட குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். ஆனால் தேவையில்லாமல் பேசாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தெரியாத விஷயங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் போனீங்க அப்படின்னா சேட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஸ்டடி சம்மந்தப்பட்ட இதுவாக பேசுங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. படிக்கணும் 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 கரெக்டான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? அதனால நல்லா தூங்குங்க. அப்புறமா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் தான் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஜங்க் ஃபுட் நிறையாவே சாப்பிட்றோம், இன்க்ளூடிங் மீ. ஆனால் எக்ஸாம் டைமில் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி பவர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி அந்த 5 மினிட்ஸ் பிரேக்லையும் நீங்கள் வந்து போய் மொபைல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 10th படிக்கும்போது பொமோதரோ டெக்னிக் யூஸ் பண்ணேன். அந்த பொமோதரோ டெக்னிக் வந்து 30 மினிட்ஸ் நான் வந்து படிப்பேன், 5 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். அந்த 5 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மொபைல் தான் எடுப்பேன். ஆனால் மொபைலில் என்ன பார்ப்பேன் அப்படின்னா மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்ப்பேன். அது வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணல நம்மளை, நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான் பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்து ஸ்டார்ட் சப்ஜெக்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு 1 hour 2 hours அப்படி தொடர்ந்து படிக்காமல் இடையில கேப் விட்டு படிங்க, பிரேக் விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பிரேக்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு ½ hour இது முடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட், ஏதாவது சாக்லேட் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னா, ஃபைனல் டிப், ஸ்டே பாசிட்டிவ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும். இப்போ என்னால் இது முடியும் அப்படின்னா நீங்கள் முடிச்சு காமிக்கணும். அந்த மாதிரி டெய்லி ஏதாவது காலையில் எழுந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க. கூகுளில் பார்த்து ஏதாவது கோட்ஸ் எழுத முடியுமோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து ஏதாவது பாசிட்டிவாக எழுதுங்க. இந்த மாதிரி உங்களோட நோட் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் பாசிட்டிவாக எழுதி வைங்க. பாசிட்டிவாக எழுதுறதுக்கு பதிலாக ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 12th, அதாவது 10th 11th 12th இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் உங்களுக்கு மிட் டேர்ம், அப்புறமா குவார்டர்லி, அப்புறம் செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரிவிஷன், அப்புறம் பப்ளிக். அவ்வளோதான் உங்களோட லைஃப். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவாக ஓகே இந்த மிட் டேர்மில் இவ்வளோ மார்க் எடுக்கிறோம், அதே மாதிரி குவார்டர்லி அப்படின்னா இவ்வளோ மார்க் எடுக்கிறோம், அப்புறம் செகண்ட் மிட் டேர்ம் இவ்வளோ மார்க். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க் வந்து கோல் பண்ணுங்க. செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து நிறைய வீடியோவில் இது நான் வந்து கேட்டிருக்கேன் ஆல்ரெடி, என்ன நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்பவே எஃபெக்டிவானது. நான் கூட இந்த டிப் ஃபாலோ பண்ணியிருக்கேன் 10th 11th 12th. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹோம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் மூலமாக இன்னும் நல்லா நீங்கள் படிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.